Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு செல்லப்பிராணி நண்டு. எல்லாரும் நாய், பூனை இப்படின்னு செல்லப்பிராணி வச்சிருப்பாங்க. ஆனா இங்கே ஒரு பொண்ணு வித்தியாசமா நண்ட செல்லப்பிராணியா வச்சிருக்கா. சரி, வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கடற்கரை கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அழகான சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு எப்பயுமே கடற்கரை பக்கத்துல அழகா உட்காந்து அந்த காட்சியெல்லாம் ரசிச்சுட்டே இருப்பா. ஒரு நாள் சாயந்தரம் அவங்க அப்பா, என்னம்மா கடற்கரை போயிட்டு வந்துட்டியா? என்னதான் இருக்கு அந்த கடற்கரையில, எப்ப பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனேயும் அந்த பொண்ணு, நான் உங்க பொண்ணாச்சேப்பா, எனக்கு கடற்கரை தானே பிடிக்கும். கடல், கடற்கரை, அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஏன்னா நமக்கு கடல் தானப்பா முக்கியமான ஒன்று, அது தானப்பா நமக்கு சாப்பாடு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவோ, ஆமாம், இவ சொல்கிறது என்னவோ சரிதானே, நமக்கு கடல்லேருந்து தானே மீன் கிடைக்குது, அதெல்லாம் விற்று தானே நம்ம சாப்பாடே சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அதை சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவோ, சரிதான், நீங்கள் 2 பேரும் கடலை இவ்வளோ நேசிக்கிறீங்க, சரி சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணும், சரிப்பா நீங்கள் ஓய்வெடுங்க, எனக்கு ஒரு ஆசைப்பா, ஒரு நாளாவது உங்கள் கூட வந்து கடற்குள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அழைச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாவோ, அதெல்லாம் வேண்டாம்மா, நீ இப்போ சின்ன பொண்ணாக இருக்க, பெரிய பொண்ணானோடனே கண்டிப்பாக நீ போகலாம், அதனால ஒரு தடையும் அம்மா சொல்ல மாட்டேன், ஆனால் இப்போதைக்கு நீ சின்ன பிள்ளை, இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளானோடனே அம்மாவையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவோ, ஆமாம்மா, அம்மா சொல்கிறது சரிதான், நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணானோடனையும் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு எடுத்துட்டு வழக்கம் போல் மறுநாள் காலையில் கடற்கரைக்கு போயிடுறாரு. அப்புறம் அவங்க பொண்ணு சொல்லுது, அம்மா அப்பா கடற்கரை போயிட்டாங்களா? சரிம்மா, நானும் அப்பா வரத்துக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் கடற்கரையில் ஓய்வு எடுத்துட்டு உட்காந்துட்டு வரவா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவோ, அதானே வழக்கம் போல், சரி சரி, சீக்கிரமாக போயிட்டு வந்துடு, அப்பா இன்னைக்கு என்ன கொண்டு வராங்கன்னு தெரியலை அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும், ஆமாம்மா, நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க போகிறேன் கடற்கரையில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் அதே நேரத்தில் அவங்க அப்பா மீன் வலையை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு போகிறாரு. அங்கே அவர் எப்பயுமே வழக்கமாக ஒரு இடத்துல போட் நிறுத்தி வச்சுருப்பார். அதை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளேயே போயிடுவார். ஒரு கடலுக்குள்ளேயே போய் அழகாக நீச்சல் அடிச்சுட்டு அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் பிடிச்சு எடுத்துகிட்டு வருவார். அந்த பொண்ணும் அதுக்குள்ளே அப்பா வரத்துக்குள்ளே கடற்கரையில் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கா, அப்பா எப்போ வருவாங்கன்னு. கரெக்டாக அந்த நேரமும் அவங்க அப்பா மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய நண்டை வச்சுருக்குறாங்க. அப்பா இது என்னதுப்பா, எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய நண்டா, தூக்கி போடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவோ, நானும் அதாம்மா நினச்சேன், ஆனால் இந்த நண்டை நீ ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணும், அப்படியா, நண்டு உங்களை கடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க அப்பாவோ, ஆமாம்மா, இது நீ ஒன்றுமே செய்யலை, நீ வேணா இந்தோ தூக்கி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை தூக்கி பார்த்தா அந்த நண்டு அழகா சிரிச்ச மாதிரியே இருக்குது. அவளுக்கு அதை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. அப்பா பேசாம இந்த நண்டை நானே வளர்க்கவா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க அப்பாவோ, நீ என்ன பண்ணாலும் சரிம்மா, உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு நீ வளர்க்கணும்னு ஆசைப்படுறியா, வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியப்பா பார்க்குது. நண்டை நம்ம செல்லப்பிராணியாக வச்சுக்கலாமா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தினமும் இப்போ அந்த பொண்ணு அந்த நண்டு கூட தான் கடற்கரைக்கு வர்றா. இப்போ அவளுக்கு நண்டு ஒரு செல்லப்பிராணி ஆயிடுச்சு. நண்டை தான் இப்போ அவள் அழகா எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா நண்டு அவளுக்கு செல்லப்பிராணியாக கிடைச்சதுக்கு. அது அவ்வளோ அழகா, அவ்வளோ சந்தோஷமா அந்த பொண்ணு கூட ரொம்பவே பாசமாக அப்படியே பிணைஞ்சிருச்சு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இதுவரை நண்டு செல்லப்பிராணி யாருமே பார்த்ததில்லைல்ல, பார்த்துக்கோங்க. சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை வேறொரு கதையோட பார்க்குறேன். பாய்.